டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ரொம்ப ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன், ஒரு குட் நியூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்கக்கூடியது இந்த ரேங்க் லிஸ்டோடைய அப்டேட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரேங்க் லிஸ்டோடைய அப்டேட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்பந்தான் ரேங்க் லிஸ்ட் வரும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க வீட்டுல திட்டுறாங்க, இன்னும் காலேஜ் போகலையா, இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் திங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு தெளிவா நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது நம்ம பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் உடைய கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு பாராமெடிக்கலுக்கு 19 டிகிரி கோர்சஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அதே இது பிஎன்ஒய்எஸ் தனுவாஸ்ல இருக்கிற வெட்டனரி கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்காக எல்லாருமே ரேங்க் லிஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள காட்டிலும் நம்மளாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த ரேங்க் லிஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு இமீடியட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இதே இது பாருங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஸ் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் டிலே ஆகும். சோ அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒரே ஜோன்ல தான் இருக்கிறோம். இப்ப இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் செப்டம்பர்ல முடிஞ்சு அக்டோபர்ல தான் காலேஜ் போவாங்க. சோ அதே மாதிரி தனுவாஸ்லயும் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்குமே கவுன்சிலிங் செப்டம்பர்ல முடிஞ்சு அக்டோபர்ல தான் காலேஜ் ஓபன் பண்ணுவாங்க. சோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் டிலே ஆகும். பட் நம்ம இருக்கக்கூடியது பேஷன்ஸா இருக்கணும். சோ நம்ம மட்டுமே இதுக்கு வெயிட் பண்ணல, நம்மளை சுத்தி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், தனுவாஸ், பிஎன்ஒய்எஸ், ஐஸ் கோர்சஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு கலைக்கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய காலேஜஸ் மட்டும்தான் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கோர்சஸ் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் நம்மளுக்கு இவ்வளவு தாமதமா தான் நடக்கும். சோ அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸ் எவ்வளவுதான் மேம் நாங்க பொறுமையா இருக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. பட் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்ல போய் நம்ம ஒர்க் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னா இந்த பேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் நீங்க இவ்வளவு பேஷன்ஸா இருக்கிறீங்க. இந்த பேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆன ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு இதை நீங்க சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி நெய்பர்ஸ் கேட்கறவங்களுடைய இதெல்லாம் இக்னோர் பண்ணிருங்க. சோ இக்னோர் மீன்ஸ் நீங்க எதுவுமே அதுக்கு ஆன்சர் பண்ணாம அமைதியா இருங்க. கண்டிப்பா உங்களுடைய அமைதிக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் கண்டிப்பா நீங்க பெரிய இடத்துல நீங்க சக்சஸ் ஆவீங்க. உங்களுடைய கரியர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரேங்க் லிஸ்ட்ல கண்டிப்பா உங்களுடைய நேம் இருக்கும். சோ நம்மளுக்கு இன்னமும் ரேங்க் லிஸ்ட் உடைய அப்டேட் ரிலீஸ் ஆகல. கண்டிப்பா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற டேட் அப்படின்னா 25ஆம் தேதியோட இந்த பிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிடேட்ஸ்க்கு மெடிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகுது நாளையோட. அப்படிங்கும் போது நம்மளுக்கு நாளைக்கு கூட ரிலீஸ் பண்ணலாம் அல்லது நாளன்னைக்கு கூட நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீக்குக்குள்ள ரேங்க் லிஸ்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. அண்ட் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய இனி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். ஏற்கனவே நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் போறதாக சொல்லியிருந்தாங்க. இதோடைய அப்டேட் நம்ம பார்த்திருந்தோம். நிறைய பேர் கோரிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை பேஸ் பண்ணியே நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் சீட்ஸுமே இன்க்ரீஸ் ஆக போகுது 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மா டி கோர்சஸ்க்கு இந்த வருஷம். சோ இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிசியோதெரபி காலேஜஸ் உடைய அப்டேட் கிடைச்சிருக்கு. பிசியோதெரபி காலேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்பாக்ல இருக்குது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலியேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடலூர் காலேஜ்ல இருக்குது. அதுக்கடுத்து திருச்சியில இருக்கிற கவர்மெண்ட் ஆஃப் பிசியோதெரபி காலேஜ். இந்த 3 காலேஜுக்குமே மொத்த சீட்ஸ் 80 சீட்ஸ் தான். சோ அந்த 80 சீட்ஸுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லயுமே 25 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இது கண்டிப்பா இந்த வருஷமே நம்மளுக்கு இதே மாதிரி பிசியோதெரபிக்கு மட்டும் இல்லாம இதே மாதிரி எல்லா கோர்சஸுக்குமே எல்லா காலேஜ்லயும் இந்த தடவை சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோரிக்கையே. சோ அதனால கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வருஷம் நம்மளுடைய கவுன்சிலிங்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிற அப்டேட் பார்த்தோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ். நம்மளுடைய பாராமெடிக்கல் கோர்சஸுக்குமே சீட்ஸ் கண்டிப்பா இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிசியோதெரபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க பிசியோதெரபி கோர்ஸுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்த சேலரி பெர் மந்த் சேலரி வந்து ரொம்ப குறைவா இருக்கிறத இனிமேல் அப்படி கொடுக்க கூடாது. மாதம் அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கே மாதம் சம்பளம் வந்து 25,000 வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டே நம்மளுக்கு மத்திய அரசே கொடுத்த ஒரு அப்டேட். இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன். சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப நான் பிசியோதெரபிக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கிடையவே கிடையாது. இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் சைன். இதை பேஸ் பண்ணி மீதி இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுக்குமே இனிமேல் இந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கு பாராமெடிக்கல் கோர்சஸ் உடைய சேலரி வந்து கண்டிப்பா உயர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த வருஷத்துடைய பட்ஜெட் பிளான்ல இருந்தே பார்த்தாலே நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல நியூஸ். இந்த ஹாப்பியான நியூஸோடைய நீங்க எல்லாருமே கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க. நம்மளுக்கு கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு அல்லது நாளைக்கு இந்த வீக்குக்குள்ள நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ உங்களுடைய எல்லாரோடைய நேமுமே கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். ரேங்க் லிஸ்ட்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே நீங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதே பாசிட்டிவ் வைப்ஸோட இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ நர்சிங்க்கும் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கும் எப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டிப்ளமோ நர்சிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு எப்போ வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 19 டிகிரி கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு ஃபார்மா டிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறமா டிப்ளமோ நர்சிங்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ரொம்ப கடைசியா ஆயிரும். சோ டிப்ளமோ நர்சிங் உடைய அப்ளிகேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.